அஸ்ஸலாமு அலைக்கும். எப்போவுமே ரம்ஜானுக்கு வந்து பிரெட் அல்வா ரெடி பண்ணிடுவேன். நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்துலாமா? சின்ன பாக்கெட் பிரெட் வாங்கியிருக்கேன். அது 2 பிரெட்டை நான் வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா சின்னதாக நம்ம உடச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கிறேன். பாலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் ப்ரெட்டை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை உடச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துட்டு பாலில் நல்லா வேக விடணும். நல்லா குலைவாக நல்லா வெந்து வர டைம் பார்த்திங்கன்னா இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். மீதி தேவையான அளவுக்கு நான் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இன்றைக்கி எனக்கு என் பையன் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு பிரெட் அல்வா ரொம்ப பிடிக்குமா, கொண்டாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு அவன் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு கவ்வா நான், இனிப்பு இல்லாத கவ்வா நான் சேர்த்துருக்கேன். இந்த பிரெட் அல்வாவுக்கு ஃபுட் கலர் சேர்க்கணுன்னா எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா நெய்யில் பாதாம் முந்திரி பருப்பு ரெண்டையும் சேர்த்து வறுத்து ஊற்றிடணும். அது லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துருவேன். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா அல்வா பதத்தில் பிரெட் அல்வா ரெடி ஆயிடும். பிரெட் அல்வா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.